அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், அவன் உச்சியாவா தான் இருப்பான்னு அப்படின்னு ஹாஷிராமா நினைக்கிறாரு. இந்த விஷயம் எப்படி அவர் அப்பாவுக்கு தெரியும்னா, ஹாஷிராமாவை மறைமுகமா டோபிராமாவை விட்டு கண்காணிக்க சொல்லியிருக்காரு. அப்பதான் மாதரான்னு ஒரு பையன் கூட தெரியறான் அப்படின்னு தெரிய வந்து அவன் யாருன்னு கண்காணிக்கையில தான் அவன் ஒரு உச்சியான்னு தெரிய வந்திருக்கு. ஹாஷிராமா மாதரா கூட பழகுறது இன்னும் மத்த செஞ்சூஸுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவரை துரோகின்னு பட்டா சுட்டிடுவாங்க. நீ ஒரு செஞ்சுனோ அவன் ஒரு உச்சியானோ உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்கூட்டியே தெரியுமான்னு கேட்க, இல்லப்பா நாங்க எங்க பேரை மட்டும் தான் சொல்லி அறிமுகமானோம், அவன் மத்த உச்சியாஸ் மாதிரி கிடையாதுப்பா, அவனும் என்ன மாதிரி போற வெறுக்கிறவன் தான் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அவன் போய் சொல்லி உன்னை ஏமாத்தி நம்ம கிளானை அழிக்கிறதுக்காக உன் கூட பழக வந்த ஒரு ஸ்பையா இருந்தா என்ன பண்றது, அப்படி ஒரு வேலை இருந்தா நீ நம்ம கிளான் மொத்தத்தையும் ஆபத்துல தள்ள போற அப்படின்னு சொல்ல, ஹாஷிராமா குழப்பத்தோட உச்சிக்கே போயிடுறாரு. ஒருவேளை நம்ம தான் உண்மையா இருந்திருக்குமோ, அவன் ஒருவேளை நடிச்சிருக்கானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவரோட அப்பா மறுபடியும் அவனை சந்திக்க போ, இந்த முறை அவனை பின்தொடர்ந்து போய் அவங்க கிளான் என்ன பிளான் பண்றாங்கன்னு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வா, ஒருவேளை உன்னை அவன் கண்டுபிடிச்சிட்டா யோசிக்காம அடுத்த நொடி அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்ல, ஹாஷிராமாக்கு கதி கலங்கி போச்சு.